ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோளப்பொரி சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்னாவை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம். அதோட ஒரு வெள்ளை துணியில், காட்டன் துணியில் ஒரு 2 பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஸ்டாரு, கற்பாசி, 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்திக்கலாம். 3 ஏலக்காய், 2 இதெல்லாம் சேர்த்து மூட்டை கட்டி ஒரு பக்கம் வைக்கலாம். அப்புறம் சன்னாவில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு, அப்புறம் அந்த வெள்ளை துணி மூட்டை கட்டி எடுத்தது இது சன்னாவில் சேர்த்திக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். டீ தூள் போட்டது நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் அதை வெந்து வரத்துக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 kg மைதா மாவு எடுத்துருக்கோம். அதோட உப்பு 2 ஸ்பூன், சோடா 1/2 ஸ்பூன், சர்க்கரை ஒரு கொஞ்சம் சேர்த்திருக்கோம், ரவை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திருக்கோம், கர்டு 1 கப்பு, ஆயில் 2 ஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதோட மிளகு, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, சீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு 2 தக்காளியை சேர்த்திக்கலாம். அப்புறம் விசில் வந்துடுச்சு. அப்புறம் சன்னா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த டீ தூளில் எடுத்துடணும். அப்புறம் வறுத்து வச்சுருந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கடாய் வச்சு சூடானது எண்ணெயை விட்டுக்கலாம். அதில் இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் சன்னாவில் இது பண்ணி வச்ச அந்த டீ தூள் எடுத்துடணும். நெக்ஸ்ட் இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்புறம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலையை தூவி மெருக்கி வச்சிடலாம். அப்புறம் இப்போ பூரி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். மாவு ஊறிடுச்சு, எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்புறம் எண்ணெயை லைட்டாக தொட்டு சின்ன சின்னதாக தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் சூடானதும் தேய்ச்சி வச்ச மாவை எடுத்து எண்ணெயில் விடலாம். பாருங்கள் பூரி எப்படி உப்பி வருதுன்னு. இதான் ஃப்ரெஷ் சோளா பூரி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல கலர் கொடுக்கும்.